இந்த நாளிலும் கூட யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலிலே பதிவிடப்பட்ட பின்பாக தேவன் அடியோனுக்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறி கொண்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த நாட்களில் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் பகுதியிலே நாம் பார்க்கிற பூமி அதிர்ச்சி கடந்த வாரத்திலே ரஷ்யாவிலே உள்ள கம்சட்கா என்கிற அந்த பகுதியிலே மீண்டுமாக முதலிலே 7.4 என்று இருந்தது. அதற்கு பின்பாக 7.8 என்ற பகுதியிலே அந்த பூமி அதிர்ச்சி உண்டாயிருக்கிறது. அதனாலே சுனாமி அலர்ட் கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, இதையெல்லாம் தேவன் சொன்னது போல அநேக இடங்களிலே கடைசி நாட்களிலே மகா பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போ தேவ பிள்ளையே, ஒரு பகுதியிலே பூமி அதிர்ச்சி, இன்னொரு பகுதியிலே முழு உலகத்திலே நாம் பார்ப்போமேயானால் இந்த மழை காலங்கள் எங்கெங்கே முழு உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே இதுவரை வரலாறு காணாத பகுதியிலே மழையினாலே பெரிய அழிவுகள், மேக வெடிப்பு, இது நிமித்த சேதங்கள், மரண ஓலங்கள், தன்னுடைய உடைமைகளை இழந்து ஜனங்கள் காணப்படுகிறார்கள். பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்குள்ள, நஷ்டத்துக்குள்ள, இப்படிப்பட்ட பல பகுதிக்குள்ள இன்றைக்கு ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. தன் குடும்பத்துல உறவுகளை இழந்திருக்கிறாங்க, உடைமைகளை இழந்திருக்கிறாங்க. ஐயோ, இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம் பார்ப்போமே, ஆனால் கண்ணீரோடு கூட ஜனங்கள் காணப்படுகிறாங்க. ஒரு பகுதியிலே சூறாவளி காற்று. இந்த வாரத்துல நாம் பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, சைனாவுடைய தென் பகுதியில உள்ள பகுதியில இன்னைக்கு இந்த ரெகாசா அப்படிங்கிற புயல், அதன் நிமித்தமாக ஒரு பேரழிவு அங்க ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சைனாவில் மாத்திரமல்ல, தைவான்ல, அது மாத்திரமல்ல, இந்தோனேஷியால, தாய்லாந்துல, இப்படிப்பட்ட இடங்களில இந்த ரெகாசா புயலுடைய தாக்கம், இதன் நிமித்த ஒரு பேரழிவு, ஒரு பெரிய ஒரு சூறாவளி காற்று, இதன் நிமித்தமாக ஒரு கொடிய பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போமே, ஆனால் இதுவரைக்கும் நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னது கேட்டது கிடையாது, நாம் சந்தித்தது கிடையாது. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்துல 2வது 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? இந்த மேக வெடிப்புங்கிற காரிய நிமித்தம் நம்முடைய நாட்களிலாவது, நம்முடைய பிதாக்களுடைய நாட்களிலாவது இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்ததா என்று நாம் பார்ப்போமே. ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய 50 வயதை கடந்து இன்னைக்கு காணப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களை நான் எங்கேயும் என்ன செய்யல. இதுவரைக்கும் இந்த தேவன் சொன்னாங்க, 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பூமத்திய ரேகை கிழக்கு பகுதிக்கு சற்று முன்பாக உடைந்து வடபகுதியிலே அது விலகி போயிருக்கிறத, உடைந்து போய் காணப்படுகிறத காண்பித்தாங்க. அதற்கு பின்பாக முழு உலகத்தில், ஒரு தேசத்துக்கு தேவன் சொல்லல, முழு உலகத்திற்கு தான் அந்த எச்சரிப்பை கொடுத்தாங்க. இதன் நிமித்தமாக மழை காலங்களிலே மழைக்கு மழை, இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த மழைக்கு மழை உண்டாகிற காரியம். வெயில பாருங்க, இதுவரைக்கும் நாம் பார்க்காத அளவுக்கு வெப்பம் இன்னைக்கு தாக்குகிறது. நம்ம பார்ப்போம் அப்படின்னா டெம்பரேச்சர்லாம் யூரோப்லயே 41 டிகிரிக்கு மேல காணப்படுகிறது. இதனால தாங்க என்ன செய்கிறது, காட்டு தீகள் பற்றி பிடிக்கிறது. நம்முடைய தேசத்துல பார்க்கிறோம், வெப்பத்தினால மரணங்கள் ஏற்படுகிறது. இன்னைக்கு மழையினால இன்னைக்கு என்ன செய்கிறது, முழு உலகத்துல பெரிய சேதங்கள். யாராலே ஒன்று செய்ய முடியல. குறைந்த நேரத்தில் மேக வெடிப்பு என்று சொல்லுகிறபடியினாலே கொட்டி தீர்ந்து மழையினால் பேரழிவை சந்திக்கிறாங்க. அங்க உள்ள ஆறுகள், குளங்கள் இதெல்லாம் நிரம்பி என்ன செய்கிறது, உடைந்து ஓடுகிறது. இதனாலே பொதுமக்கள், அரசாங்கத்தினாலே அதை கட்டுப்படுத்த முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இதனாலே பொதுமக்கள் தன்னுடைய உடைமைகளை இழந்து பெரிய பகுதியில கண்ணீரோடு கூட காணப்படுகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் குடிகளே செவி கொடுத்து கேளுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது.
ஏதோ ஒரு நாட்கள்ல எங்கேயோ வரும், வரலாறு காணாத மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாட்களில மழை காலத்திலே எல்லா இடங்களிலும் வரலாறு காணாத மலை, இதன் நிமித்தமாக பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனத்தின் படி இன்றைக்கு என்ன அப்படின்னா, மழை காலத்திலே மலைக்கு மலை, இதனால என்னது பேரழிவு. வெயில் காலத்தில் வெயிலுக்கு வெயில், இதனால காட்டு தீ, பனிப்பாறை உருகுகிறது, கடல் மட்டம் உயருகிறது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில பூமி அதிர்ச்சி, அதனால என்ன செய்கிறது, சுனாமி, இதனால ஒரு பேரழிவு. இந்த காட்டு தீ இதெல்லாம் பற்றி பிடிப்பது நிமித்தமாக காற்று மாசுபடுகிறது. இதெல்லாம் நடக்கிறதுனால ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஒவ்வொரு தேசத்திலும் பல ஆயிரம் கோடிகள் என்ன செய்கிறது, நஷ்டம் உண்டாகிறது. திரளான ஜனங்கள், பாகிஸ்தான்ல பார்த்தா 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் மரித்தாங்க. உத்தரகாண்ட்ல பார்த்தோம் 100க்கு மேலானவர்கள், அமெரிக்காவில் பார்த்த 100க்கு மேலானவர்கள். இன்றைக்கு இந்திய தேசத்துல பார்ப்பா அப்படின்னா கல்கட்டால இன்னைக்கு என்னது மலையை கொட்டி தீர்த்தி கொண்டிருக்கிறது. அங்கே சில மரணங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட பகுதி இன்றைக்கு இந்திய தேசத்திலையும் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மாநிலங்கள்ல மலை அழிவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவன் ஏற்கனவே முன் உரைத்தவைகள், சொல்லப்பட்டவைகள். இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட அழிவுகள் என்ன செய்கிறது, சந்திக்கிறது. இப்படிப்பட்ட அழிவுகள் சம்பவிக்கிறது. இதனால தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, அவருடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சபையானது இன்றைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ பிள்ளைய, இன்றைக்கு தேவன் அவர் சீக்கிரமாய் வரப்போறேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு என்ன செய்ய போறாங்க, அவருடைய அந்த நாட்களிலே அவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இன்றைக்கு உலகத்திலே இப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் சம்பவிக்கிற இந்த நாட்களிலே அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அப்ப தேவ பிள்ளையே, அவர் வாசல் அருகே வந்திருக்கிற தேவன் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படி இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய இருதயத்தின் கதவை என்ன செய்கிறாங்க, தட்டுகிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்து அவருக்கு இடம் கொடுப்பான் அப்படின்னா நாம் அவரோடு, அவர் நம்மோடு கூட காணப்படுவாங்க. அப்ப தேவ பிள்ளையே, இந்த கடைசி நாட்களிலே நாம் ஆண்டவர் வரப்போகிற இந்த நாட்களிலே நாம் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆயத்தப்படும்படியாக இந்த எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறாங்க.